சாதாரணமாக அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு கிடைக்கிற அந்த வரவேற்பு, வழியெங்கும் ஆரவாரம் என்பது தேர்தலோடு முடிஞ்சிடும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து அவர் அந்த சென்ட் ஜோசப் காலேஜ் வளாகத்துக்கு வர்ற வரைக்கும் ரோட்டில் 2 பக்கமும் நின்று மக்கள் அவரை பார்க்கறதுக்காக. திரு விஜய் அவர்கள் உள்ளே நுழையும் போதே சீஃப் மினிஸ்டராக தான் நுழைஞ்சார் அசம்பிளிக்குள்ளே. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருக்கு? எம்ஜிஆர் கிடைச்சிருக்கா? ஜெயலலிதா கிடைச்சிருக்கா? எடப்பாடி பழனிசாமி கிடைச்சிருக்கா? ஸ்டாலின்? எல்லாரும் ஒரு முறையோ பல முறையோ அந்த சட்டசபையில் எம்எல்ஏவாக இருந்து எல்லாம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண பிறகு தான் அவங்க ஒரு சீஃப் மினிஸ்டராக ஒரு இடத்துக்கு போனாங்க. நம்ம நாட்டின் பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி 12 வருஷம் ஆட்சி பண்ணி முடித்த பிறகும் காங்கிரஸ் கட்சி தான் திட்டிகிட்டு இருக்காரு. காங்கிரஸ் கட்சி தான் இந்த எல்லாத்துக்கும் காரணம்னு பேசிகிட்டு இருக்காரு. அதே போல் நேரு தான், இப்போவே செத்து போன நேரு தான் இந்த சீரழிவுக்கெல்லாம் காரணன்றாரு. அதை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன்னா ஒரு பிரதமர் என்ன ஒன்றா பேசலான்னு நினைக்கிறாங்க. இப்போ அதே அதிகாரிகள் தானேங்க. திமுக ஆட்சியில் இருந்த தாசில்தார், திமுக ஆட்சியில் இருந்த கலெக்டர், திமுக ஆட்சியில் இருந்த எஸ்ஐ, எஸ்பி அவங்க தானே இருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு மாற்றம் எப்படி பண்ண முடியும்? ஊழலற்ற நிர்வாகத்துக்கு ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்னு பார்ட்டி ஃபண்ட் வசூல் பண்ணிட்டு இருந்த சிஎம்டியை நிறுத்தினார்ல. எந்த சீஃப் மினிஸ்டருங்க காலையில் 9:30 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் 4:30 மணிக்கு போயிருக்காங்க? மற்றவங்களுக்கெல்லாம் அது பார்ட் டைம் ஜாப் தான். அறிவாலயத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க, கதை பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் செக்ரட்டேரியட்டில் 1 மணி 2 மணி நேரத்துக்கு மேலே யாரும் உட்காந்ததே கிடையாது. அவர் இப்போ தான் மந்திரி சபையெல்லாம் போட்டிருக்காரு. அதுக்குள்ளவே 23 கொலைகள், 46 வழிப்பறின்னு பேப்பரில் எழுதின்னு கனிமொழி படிக்கிறாங்க. உதயநிதி டெப்டி சிஎம்மாக இருந்தவர். அதே போல் எடப்பாடி எப்படியோ லாட்ரியில் அடித்தாவது ஒரு 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். இவங்களுக்கெல்லாம் புரியாதா யார் நடத்துறது ஆட்சியை? அதிகாரிகள் நடத்துகிறாங்களா இல்லை அமைச்சர்கள் தான் நடத்துகிறாங்களா? ஏதோ விஜய் கற்றுக்கிட்டு அவர் சொன்னாரா, நான் இன்னும் கற்றுக்கல, எனக்கு எதுவும் தெரியல, நான் கற்றுக்கிட்டு நான் இவர் மாமன்னன் படத்தை முடிச்சுட்டு நேராக வந்தார். எம்எல்ஏ ஆனார், மினிஸ்டர் ஆனார், டெப்டி சிஎம் ஆகிட்டார். ஜாம்பவான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்றைக்கி நம்மளோட அரங்கத்தில் யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் சார் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்கள சந்திக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிறது இந்த தேர்தல் ஆரம்பித்ததுலேருந்தே சரி, தேர்தலுக்கு முன்னும் சரி, ரிசல்ட்லேயும் சரி, ரிசல்ட்டுக்கு பிற்பாடு ஆட்சி அமைக்கிறதுலையும் சரி, ஆட்சி அமைச்ச பிற்பாடும் சரி, இந்த பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் தான் தமிழ்நாடு அரசியல் போயிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஜோசப் விஜய் அவர்கள் நேற்றுக்கு திருச்சியில் நன்றி அறிவிப்பு கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு இருக்கிற பிஸி ஷெடியூலில் இதுக்கு முன்னால் நன்றி சொல்ல முடியல. இன்னும் பெரம்பூரில் ஜெயிச்ச தொகுதியிலையும் அவரால் எதுவும் சென்னைக்கு பக்கத்தில் இருந்து கூட, சென்னைக்குள்ளவே இருந்து கூட போக முடியல. இருந்தாலும் திருச்சி கிழக்கில் அவர் மக்கள் கொடுத்த அமோக ஆதரவு, அதனால் 2 தொகுதியிலே அவர் ஜெயிச்சது. பட் இருந்தாலும் சட்டப்படி அவர் ஒரு தொகுதியை தான் வச்சுக்க முடியுன்றதால 2வது தொகுதியை அவர் திருச்சி கிழக்க ராஜினாமா பண்ணதால் அந்த மக்கள்கிட்ட போயிட்டு முதல்ல நன்றி சொல்லணுன்றதுக்காக அவர் பதவி ஏற்று வெளியே எங்கேயுமே இது வரைக்கும் போகலைங்க. ஃபஸ்ட்டு விசிட்டே அஃபிஷியலாக இல்லைன்னா கூட இது ஒரு கட்சி சம்மந்தமான, ஆனால் அவர் தான் முதலமைச்சர் தானே 24 மணி நேரமும். அதனால் அவர் போய் பேசுறது சரியான விஷயந்தான். அவருக்கு கிடைச்ச வரவேற்பு தேர்தல் நேரத்தில் இருந்ததை விட அதிகமாக இருக்கிறத நான் பார்க்க முடிஞ்சது. சாதாரணமாக அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு கிடைக்கிற அந்த வரவேற்பு, வழியெங்கும் ஆரவாரம் என்பது தேர்தலோடு முடிஞ்சிடும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து அவர் அந்த சென்ட் ஜோசப் காலேஜ் வளாகத்துக்கு வர்ற வரைக்கும் ரோட்டில் 2 பக்கமும் நின்று மக்கள் அவரை பார்க்கறதுக்காக, அவருடைய ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் கண் பார்வையில் நின்று ஒன்று எங்கேயும் பேசலை. அவர் வணக்கம் பண்ணார், நன்றி தெரிவித்தார், அவ்வளோதானே தவிர ரொம்ப ஒரு மக்கள் ஆதரவு ஆட்சிக்கு வந்த பிறகும்
இவ்வளோ அதிகமாக ரீட்டைன் பண்ணி வச்சுருக்காரு. அதனால் சொல்லாமல் வந்து தெரிகிற உண்மை என்னென்னா, திருச்சி கிழக்கில் அவர் யாரை நிறுத்தினாலும் அவங்க தான் மறுபடியும் ஜெயிக்க போகிறாங்க. ஸ்டாலினை நிறுத்தலான்னு திமுகவினர் கொஞ்சம் பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த விஷப்பரீட்சைக்கு அவர் வந்து இறங்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன் ஸ்டாலின். ஏன்னா திரும்பவும் அவர் நின்று திரும்பவும் அவர் தோற்கடிக்கப்பட்டார்னா அவருடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். அதனால் தாவேக்காவுக்கு சாதகமாக தான் அந்த தொகுதி இருக்கோன்றது தான் எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது மக்களுடைய ஆதரவு ஆரவாரம் எல்லாம் தெரியுது. ஊடகங்கள் அப்புறம் கொஞ்சம் பேசுகிறவங்கெல்லாம் 10 நாள்லேயே அந்த ஆட்சியை குறை சொல்லி நிறைய போடுறாங்க செய்திகள். குறிப்பாக திமுகவினர் வந்து ஏதோ இப்போ நடக்கிற எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணன்ற மாதிரி இவங்க தான் ஆட்சியில் இருந்துட்டு போயிருக்காங்கன்றதே தெரியாமல் மறந்துட்டு அந்த எடுத்த டேட்லேருந்தே அவங்க தான் எல்லாத்துக்கும் பொறுப்புனா நடக்கிற பல விஷயங்களுக்கு வந்து கடந்த கால ஆட்சியில் இருந்த தவறுகள் அலங்கோலம், இப்போ சட்டம் ஒழுங்கு காவல்துறை இந்த மாதிரி தறிகட்டு ஓடுறது, அதனுடைய கடமையை சரிவர செய்யாதது, உளவுத்துறை அதனுடைய பணியை செய்யாதது, அரசியல் எதிராளிகளை மட்டுமே பயன்படுத்த உளவுத்துறை பயன்படுத்தப்பட்டது கடந்த காலத்தில், இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக அதனுடைய எஃபெக்ட்டு தான் இதெல்லாம். அப்போ இதை வந்து விஜய் அவர்கள் தலைமையிலேயோ அந்த அரசு தலைமையிலேயோ சுமத்துவது என்பது உள்நோக்கம் கொண்டதாக தான் நான் பார்க்குறேன். ஊடகமும் அதில் வந்து நிறைய போட்டுட்ருக்காங்க, இது இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு. ஒரு புதிய ஆட்சி வந்திருக்குதுன்னா, அதுவும் வழக்கமான அரசியல் கட்சிகள் வந்தாலே ஒரு 6 மாதம் ஒரு டைம் கொடுப்பாங்க. ஸ்டாலின் கூட 5ஆம் தேதி அதான் சொன்னார், 6ஆம் தேதி அதையே மீறிட்டார் அவருன்னு வச்சிங்களேன் பொதுவாக. ஆனால் இவங்க வந்து ரொம்ப புத்தம் புது ஆட்கள் அரசியலுக்கு. இப்போ திரு விஜய் அவர்கள் உள்ளே நுழையும் போதே சீஃப் மினிஸ்டராக தான் நுழைஞ்சார் அசம்பிளிக்குள்ளே. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருக்கு? எம்ஜிஆர் கிடைச்சிருக்கா? ஜெயலலிதா கிடைச்சிருக்கா? எடப்பாடி பழனிசாமி கிடைச்சிருக்கா? ஸ்டாலின் எல்லாரும் ஒரு முறையோ பல முறையோ அந்த சட்டசபையில் எம்எல்ஏவாக இருந்து எல்லாம் வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண பிறகு தான் அவங்க ஒரு சீஃப் மினிஸ்டராக ஒரு இடத்துக்கு போனாங்க. ஆனால் இவர் விஜய் பாருங்கள், கட்சியை தொடங்கி 2.5 வருஷம் ஆச்சு. முதல் தேர்தல்லையே 35% மக்கள் ஆதரவோடு தனிப்பெரும் கட்சியாக எமர்ஜ் ஆகி முதலமைச்சராக உள்ளே போகிறாரு. எம்எல்ஏ கூட இல்லாது. அதான் இதுக்கு முன்னால் அவர் கட்சியில் இருக்கிற 107 பேரில் அநேகமாக ஒரு 7 பேரை தவிர 100 பேர்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து என்னை பொறுத்தவரையில் நேற்று அவர் பேசினது, அவர் கிடைச்ச மக்கள் ஆதரவுலாம் பார்க்கும்போது அவரை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டின் மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு மிகப்பெரிய தலைவராக நான் பார்க்குறேன். தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்னவாக இருக்குன்னா, நேற்று திரு விஜய் அவர்கள் பேசுனதில் வந்து அவர் திரும்பவும் வந்து தேர்தல் பிரச்சார மேடை மாதிரியே திமுகவை வந்து குறை சொல்வதிலே வந்து அவருடைய கவனம் செலுத்துகிறாரு. இப்போ ஆட்சி அதிகாரத்திற்கு இவங்க வந்துட்டாங்க அப்படின்னும் போது அவருடைய வாக்குறுதிகள் குறித்தோ அல்லது கடந்த 20 நாட்களில் நடந்த சம்பவங்கள் முக்கியமான விவகாரங்கள் குறித்து விஜய் பேசலை அப்படிங்கிறத விமர்சனமாக முன்வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, நம்ம நாட்டின் பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி 12 வருஷம் ஆட்சி பண்ணி முடித்த பிறகும் காங்கிரஸ் கட்சி தான் திட்டிகிட்டு இருக்காரு. காங்கிரஸ் கட்சி தான் இந்த எல்லாத்துக்கும் காரணம்னு பேசிகிட்டு இருக்காரு. அதே போல் நேரு தான், எப்போவோ செத்து போன நேரு தான் இன்னும் இந்த சீரழிவுக்கெல்லாம் காரணன்றாரு. அதை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன்னா ஒரு பிரதமர் என்ன ஒன்றா பேசலான்னு நினைக்கிறாங்க. இவர் வந்து விஜயை பொறுத்தவரையில் அவர் வந்து நீங்களே சொன்னீங்க, கடந்த 20 நாளில் நடந்த சொன்னார எப்படி மக்கள் தீர்ப்பை மாற்றுவதற்கு மிகப்பெரிய சதி திட்டம் போடப்பட்டது, திமுக அதிமுக எதிராளிகள்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்தது 50 வருஷமாக. அதெல்லாம் சும்மா இந்த மூர் மார்க்கெட்டில் கீரி பாம்பு சண்டை விடுறான்னு அது மாதிரி மக்களை ஏமாற்றுவதற்காக இவங்க 2 அணியாக நின்றுட்டு இருந்தாங்க, திமுக அதிமுகன்னு. ஆனால் மக்கள் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்தவனும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தாவேக்கா ஆட்சி அமைக்கக்கூடாது என்றும் விஜய் முதல்வர் ஆகக்கூடாது என்றும் எல்லா வேலையும் பண்ணாங்கல்ல. அது இந்த 20 நாளில் தானே இருக்குது. அதை பற்றியெல்லாம் சொன்னாருங்களே. மக்கள் தீர்ப்பை வந்து எப்படி மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, திமுக அதிமுக சதி பண்ணாங்கன்றதெல்லாம் சொன்னார். அதே போல் அவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் அவகாசம் கொடுப்பதாக சொல்லிட்டு முதல் நாள் அடுத்த நாள்லேருந்து கல்யாணம் எல்லா வீட்லேயும் போய் கதற ஆரம்பிச்சிட்டாங்க
அப்படின்னு சொன்னார். அதனால் அவரை பொறுத்தவரையில் ஒரு 10-15 நாளில் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ போன வாரம் நிதியமைச்சர் மரிய வில்சன் வந்து அவர் எங்கேயோ செய்தியாளர் பேசும்போது நான் பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2 வாரத்தில் வந்து ஒயிட் பேப்பர் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம், வெள்ளை அறிக்கை. அதாவது அவர் பதவியேற்ற ஒன்று சொன்னது என்னன்னா, கஜானாவை தொடச்சிட்டு போயிட்டாங்க திமுக ஆட்சின்னு சொன்னாங்க. அப்போ விஜய் சொன்னார், அப்போ வந்து அப்போவே சொன்னார் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும்னாரு. இதை வந்து இன்றைக்கி தயார் பண்ணிகிட்ருக்காங்க, அது வெளியிட போகிறாங்க. அது முடிஞ்ச பிறகு உடனே பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. பட்ஜெட்டில் தான் பல விஷயங்கள் செய்வாங்க. அவங்களுடைய முதல் பட்ஜெட்டில் இந்த மாதிரி வந்து அவங்க கொடுத்த, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வாக்குறுதிகள், அதை பற்றியெல்லாம் அதில் தான் தெளிவாக விரிவாக பேசுவாங்க. ஸோ அது இல்லாமல் இது ஒரு கட்சி மேடைங்க. நேற்று நடந்தது வந்து அவருடைய கட்சியினுடைய நன்றி அறிவிப்பு கூட்டம். அதெல்லாம் அதுக்கு மேலெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ கூட சில விஷயங்கள் சொன்னார். இன்னும் ஒரு வாரத்தில் இந்த சிங்கப்பெண் டாஸ்க் ஃபோர்ஸை அமைச்சிருவோம், அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படி சொன்னார். 2-3 விஷயம் சொன்னார். மதச்சார்பற்ற கொள்கையில் எந்த சமரசம் எப்போது நான் செய்ய மாட்டேன், மாநில உரிமைகளை விட்டு கொடுப்பதற்கு என்றைக்கும் நான் தயாராக மாட்டேன், அதை பாதுகாப்பதற்காக. அதே போல் நதிநீர் உரிமை, அப்படி பல விஷயங்கள் தெளிவாக சொன்னார். தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடி தான் அந்த கட்சி நிகழ்ச்சியை தொடங்கினாங்க. ஏன்னா அது ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. கவர்னர் மாளிகையில் இது 3வது இடத்துக்கு போயிடுச்சு. அது பெரிய விஷயம் கிளப்புறாங்க எதிர்கட்சிகள். ஆனால் ஸ்டாலின் முதல்வராக இருந்தபோது இதே தான் நடந்தது கவர்னர் மாளிகையில். அப்போ அதை யாருக்கும் வந்து தமிழ்த்தாய்க்கு அவமானம், அதாவது பயஸ்டாக பேசுகிறாங்க ஊடகத்தில் கூட எதிர்கட்சி தரம். நீங்கள் ஒரு ஆட்சி அமைஞ்ச உடனே சாதாரணமாக ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஆட்சியை நிர்வாகத்தை மாற்றணும். இப்போ அதே அதிகாரிகள் தானேங்க. திமுக ஆட்சியில் இருந்த தாசில்தார், திமுக ஆட்சியில் இருந்த கலெக்டர், திமுக ஆட்சியில் இருந்த எஸ்ஐ, எஸ்பி, அவங்க தானே இருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு வந்து மாற்றம் எப்படி பண்ண முடியும்? அப்போ ஒரு மாற்றத்தை அவங்க ஃபேஸ்ட் மேனரில் பண்ணிகிட்ருக்காங்க, பண்ண தொடங்கிட்டாங்க. டிஜிபியை கூட புதுசாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஜிபியை 1 வருஷத்துக்கு முன்னால் அப்பாயின்ட் பண்ணியிருக்கணும். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நான். இதுக்கு முன்னால் போனார் சங்கர் ஜிவால், அவர் போய் 1 வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது. ஒரு ஆள் வந்து ரிட்டையர்மெண்ட்டில் போகிறாருன்னா அன்னைக்கு தெரியாது, 6 மாதத்துக்கு முன்னாலே அவருடைய பென்ஷன் பேப்பர்லாம் கவர்மெண்ட்டில் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ சங்கர் ஜிவால் வந்து டிஜிபியாக ரிட்டையர் ஆக போகிறாருன்னா அவருக்கு பதிலாக ஒரு ஆளை தேர்வு பண்ணுற வேலை 6 மாதத்துக்கு முன்னாலே தொடங்கி இருக்கணும். ஆனால் நான் சொல்கிறேன், 1 வருஷம் ஆச்சு அவர் ரிட்டையர் ஆகி. எல்லாம் இன்சார்ஜி டெம்பரரின்னு கொடுத்துட்டு வண்டியை ஓட்டினாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் லிஸ்ட்டு வரமாட்டேங்குது, அவங்க ஜூனியராக இருக்காங்க. இப்போ வர்ற லிஸ்ட்டில் சீனியாரிட்டி படி இருக்கிறார்கள். இப்போ இவர் பேர்லாம் எத்தனை வாட்டி வந்து தெரியுமா, மகேஷ்குமார் அகர்வால். ஆனால் இவங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆஃபீஸர் பிடிக்காது திமுகவுக்கு. அடுத்தது தேர்தல் நேரத்தில் தங்களுக்கு ஆம்புலன்ஸில் துட்டு கடத்துறவன், தங்களை வந்து கண்டுக்காமல் இருக்கிற மாதிரி ஒரு அதிகாரி வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் ஒரு ரெகுலர் டிஜிபியை இவங்க எவ்வளோ நாளாக போடாமல் டிலே பண்ணாங்க. இப்போ இவர் வந்த பாருங்க, வந்து 20 நாளில் ரெகுலர் டிஜிபி அப்பாயின்மெண்ட் எப்படி வந்தது? அதே யூபிஎஸ்சி, அதே செலெக்ஷன் ப்ராசஸ் தானே இவங்களும் ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்துங்க நிர்வாகம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. வந்த உடனே அவர் இது பண்ணார, ஊழலற்ற நிர்வாகத்துக்கு ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்னு பார்ட்டி ஃபண்ட் வசூல் பண்ணிகிட்டு இருந்த சிஎம்டியை நிறுத்தினார்ல. 2 ஆட்சியும் மாறி மாறி பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல. அவங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபா அதிமுக, திமுக 27 ரூபா. இவர் வந்த உடனே 1 ரூபா கூட வசூல் பண்ணக்கூடாது, இந்த ப்ராக்டிஸே நிறுத்துங்கன்னு ஆர்டர் போட்டார். இப்போ புதுசாக அப்பாயின்ட் பண்ணார கமிஷனர் ஆஃப் சென்னை மாநகராட்சி, அவர் ஒரு அறிக்கை போட்டு 27 நாளுக்குள்ளே அப்ரூவல் கொடுக்கலன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே, பில்டிங்கோ பிளானிங்கோ எதுக்கோ. அதே போல் எல்லாம் வந்து ஆன்லைனில் தான், நேராக வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஊழலில் வந்து கட் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலையும். இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. இது எல்லாத்த விட அவர் வந்து பெருமை தேடிக்கல. பெருமை தேட வேண்டிய விஷயம், எந்த மாநிலத்திலும் சுதந்திரத்துக்கு பிறகு அமைந்த எந்த ஆட்சியிலும், எந்த கட்சி ஆட்சியிலும்
8 பேர் தலித்துங்க அமைச்சரவையில். சமூக நீதி என்று வாய்க்கிழியே கத்திக்கிட்டு இருக்காங்களே, அவங்க ஆட்சியில் கூட இப்படி இல்லை. 8 பேர் இன்றைக்கி வந்து தலித் மக்கள், எஸ்சி எஸ்டி இருக்காங்க. டெப்டி ஸ்பீக்கர் அவர் ஒரு தலித்துன்றாங்க. 9 பேருங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். சமூகத்தில் இன்றைக்கி தான் அந்த மக்களுக்கு வந்து அவங்க அவங்க அதாவது மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் மந்திரி சபையில் கிடச்சிருக்கு. இதை வந்து ஒரு பெருமையாவோ ஒரு பெரிய சாதனையாவோ அவர் சொல்லிக்கவே இல்லையே. விஜய்கிட்ட எனக்கு பிடிச்சதே என்னன்னா, அந்த புகழ்ச்சிலாம் கிடையாது. அவரை தன் கடமையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கார். எந்த சீஃப் மினிஸ்டருங்க காலையில் 9:30 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் 4:30 மணிக்கு போயிருக்காங்க? மற்றவங்களுக்கெல்லாம் அது பார்ட் டைம் ஜாப் தான். அறிவாலயத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க, கதை பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் செக்ரட்டேரியட்டில் 1 மணி 2 மணி நேரத்துக்கு மேலே யாரும் உட்காந்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒருத்தர் வரார் 9:30 மணிக்கு. அவர் 9:30 மணி 10 மணிக்குள்ளே வராருன்னா மற்ற எல்லாரும் ஓடியாந்துடுறான். இப்போ பாருங்கள், அந்த இது கூட போட்டாங்க, பயோமெட்ரிக் வச்சு அட்டண்டன்ஸ் போடணுன்றது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவர் மெல்ல மெல்ல தன்னுடைய ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு போலீஸ்லேயும் கொண்டு வருவார். கலெக்டருங்களெல்லாம் கொஞ்சம் பேரை மாற்றியிருக்காரு. ஸோ இப்படி அவர் நல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் டூ ஷார்ட் எ பீரியட், 2 வீக்ஸுன்றது ஒரு ஆட்சியை மதிப்பீடு செய்வதற்கோ அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி கருத்து கூறுவதற்கோ டூ லிட்டில் எ பீரியடு. அவங்களுக்கு ஒரு 3 மாதம், குறைந்தது 3 மாதம், அதிகபட்சம் 6 மாதம் நம்ம அவகாசம் கொடுக்கணுங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, எதிர்கட்சியான அதிமுகவும் திமுகவும் ஏன் இந்த மரபுகளை மீறி அவகாசமே கொடுக்காம அடிக்கிறாங்க? அதை மக்கள் ரசிக்கலைங்க. மக்களுக்கு எந்த காழ்ப்புணர்ச்சி யார் மேலேயும் கிடையாதுங்க. அதனால் அவங்க சொல்கிறாங்க, என்னங்க இப்போ தான் இந்த தம்பி ஆட்சிக்கு வந்துருக்குது, அவர் இப்போ தான் மந்திரி சபையெல்லாம் போட்டிருக்காரு, அதுக்குள்ளவே 23 கொலைகள் 46 வழிப்பறின்னு பேப்பரில் எழுதின்னு கனிமொழி படிக்கிறாங்க. இந்த அம்மா தான் 2016 இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்காங்க, ஏன்னா டாஸ்மாக் கடைகள் மூடணும்னு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க. சரி, இவங்க ஆட்சியில் இருந்தாங்கள்ல 21லேருந்து 26, என்ன பண்ணாங்க? அதனால் பேசுகிறது நல்லா பேசுகிறாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது. என்னுடைய ஒப்பீனியன்னா, மக்களுக்கு நல்ல எதிர்கட்சியாக திமுக எப்போதும் இருக்கணும். பிகாஸ் தே ஆர் பெஸ்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி. பட் ரூலிங் பார்ட்டியாக தே ஆர் ஒர்ஸ்ட்டு. ஸோ அவங்க ஆட்சிக்கு இல்லாமல் இருந்தாங்கன்னா நல்ல எதிர்கட்சியாக செயல்படுவாங்க, பொறுப்புள்ள எதிர்கட்சியாக செயல்படுவாங்கன்றது ஒரு பொதுவான எண்ணம் இருக்குது. அதை அவங்க நிறைவேற்றுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், இப்போ 2 பேருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, நீங்கள் கற்றுக்கிட்டு வர வரைக்கும் நாடு தாங்காது, அதனால் விரைவாக நடவடிக்கை எடுக்கணும், அனுதினமும் வந்து குற்றச்செயல்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து மாறி மாறி கண்டன அறிக்கைகள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது ஒரு அரசை, நிர்வாகத்தை கண்டிக்கிறதுக்கும் விமர்சனம் செய்வதற்கும் ஒரு கால அவகாசம் அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ நம்ம அரிசி போடுறோம், உடனே சாப்பாடை போடுன்னு தட்டை எடுக்க முடியாது. அது கொஞ்சம் நேரம் கால அவகாசம் கொடுத்தா தான் அது ரைஸாக பாயில் ஆகும். ஆனால் இவங்க ஆஃப் பாயிலாக இருக்கிறதால 2 பேருமே போத் எடப்பாடி அண்டு உதயநிதி காழ்ப்புணர்ச்சி அவங்க கண்ணில் மறைக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு மகளிர் உரிமை திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு 28 மாதம் ஆச்சுங்க. அவங்க தேர்தலில் கொடுத்த உறுதிமொழி 2021 ஏப்ரல் மாதம் கொடுத்ததை இவங்க மே மாதம் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் 28 மாதம் கழித்து தான் அந்த திட்டத்தை, அதுவும் 1 கோடி பேரை தகுதியுள்ளன்ற ஒரு வார்த்தையை போட்டு வெளியே தள்ளிட்டு தான் அமுல்படுத்தினாங்க. புரியுதுங்களா? கடைசி வரைக்கும் அரசு ஊழியர்களுக்கு ப்ராமிஸ் பண்ண பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்கலைங்க. கடைசி வரைக்கும் ஏமாற்றிட்டு தான் போனாங்க. இப்போ அவங்க சொன்னது அந்த அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் கூட இட் இஸ் ஒன் ஆஃப் த நியூ பென்ஷன் ஸ்கீம், நாட் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். அதில் இது வராது. ஆக கடந்த காலத்தில் ஆட்சியில் இப்படியெல்லாம் நடந்துக்கணுங்க, ஏமாத்தினவங்க புதுசாக வந்திருக்கிற ஆட்சிக்கு 2 வாரம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் இது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான், வேறு ஒன்றும் இல்லை. 2வது, உதயநிதி டெப்டி சிஎம்மாக இருந்தவர். அதே போல் வந்து எடப்பாடி எப்படியோ லாட்ரியில் அடித்தாவது ஒரு 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். இவங்களுக்கெல்லாம் புரியாதா யார் வந்து நடத்துறது ஆட்சியை?
அதிகாரிகள் நடத்துகிறாங்களா இல்லை வந்து அமைச்சர்கள் தான் நடத்துகிறாங்களா? அமைச்சர்கள் வந்து மேற்பார்வையிடுகிறார்கள். ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லா இடத்துலையும், டெல்லிலையும் நான் தான் சொல்கிறேன், அவங்க தான் வந்து பேஸ் மாதிரி இருப்பாங்க. அது மாறாது, அயன் ஃப்ரேம். அதுதான் வந்து ஆட்சியை நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்கிறது. இல்லை வந்து உதயநிதி நடத்தினாரா டெப்டி சிஎம்? சும்மா அப்படி கையெழுத்து போடுவார், செக்ரட்டரி எழுதி வைக்கிறத, அப்படிங்களா இதானா ஓகே. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிட்டோம். ஏதோ விஜய் வந்து கற்றுக்கிட்டு வந்து அவர் சொன்னாரா, நான் இன்னும் கற்றுக்கல, எனக்கு எதுவும் தெரியல, நான் கற்றுக்கிட்டு வந்து நான் வந்து இவர் மாமன்னன் படத்தை முடிச்சுட்டு நேராக வந்தார், எம்எல்ஏ ஆனார், மினிஸ்டர் ஆனார், டெப்டி சிஎம் ஆகிட்டார். இப்போ அவர் வருத்தமே என்னன்னா, சிஎம் ஆகிருக்கலாம் 26ல், அப்பா நம்மளை தானே ஆக்கியிருப்பார். ஜெயிக்க முடியாதுன்றதுக்காக இவரை ஃபோக்கஸ் பண்ணல. ஸ்டாலின் தான் 2.1 ஆனால் ஜெயிச்சிருந்தா, இப்போவும் சொல்கிறேன், ஸ்டாலின் ஓய்வை அறிவித்து விட்டு உதயநிதியை முதலமைச்சர் ஆகியிருப்பார். அது அவருக்கு தெரியும். அதனால் அந்த வாய்ப்பை ஒருத்தர் வந்து தட்டி பறிச்சிட்டார. இலவு காத்த கிளி மாதிரி ஆகிட்டாங்க 2 பேர். ஒருத்தர் உதயநிதி, இன்னொருத்தர் எடப்பாடி. இவருக்கு கவலையே இல்லை, அவர் ஓய்வு பெறுவதாகத்தான் இருந்தார். அதை உணர்ந்தோ என்னவோ குளத்தூர் தொகுதி மக்கள் அவருக்கு ஓய்வு கொடுத்துட்டாங்க. ஸ்டாலினை பொறுத்தவரையில ஓய்வு எடுக்கிறதுல தான் அந்த முடிவில் தான் இருந்தாருங்க. புரியுதுங்களா? அதனால் இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறதுலாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதாவது ஒரு நடுநிலையாக இருக்கிற மக்களுக்கு, பெரும்பகுதி மக்களுக்கு ரசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இது வந்து விரும்ப மாட்டாங்க. அதாவது என்னென்னா, ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்குது, அந்த ஆட்சியை எந்த வகையிலெல்லாம் கார்னர் பண்ணலாம். இவங்க நோக்கம் மக்களுக்கு நல்ல ஆட்சி கிடைக்கட்டும், புதியவர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்லாம் இருந்தால் பரவாயில்ல. குற்றம் கண்டுபிடிப்பது, குறை கண்டுபிடிப்பது, அறிக்கை விடுவது, இதுதான் இவங்க வேலைன்னா இவங்க நல்ல எதிர்கட்சியாகவும் இல்லைன்னு தான் அர்த்தமாகுது. இறுதியாக ஒரு கேள்வி. திருவள்ளுவர் அவர்களுக்கு வந்து காவி சாயம் பூசப்பட்டது அப்படிங்கிறது வந்து அண்மை காலங்களில் தொடர்ச்சியாக விவாதங்களாகவும் போராட்டங்களாகவும் இருந்தது. இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிற்பாடு ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவருக்கு காவி சாயத்தில் வந்து ஆடை அணிவிச்ச ஒரு புகைப்படம் இருந்தது. அது குறித்து விஜய் அவர்கள் எதுவும் இன்னும் மௌனம் சாதிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விமர்சனமாக இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜய்னு சொல்கிறீங்களா, தாவேக்கான்னு சொல்கிறீங்களா, தமிழக அரசுன்னு சொல்கிறீங்களா? தமிழ்நாடு முதலமைச்சர் இண்டிவிஜுவல் கிடையாதுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கல, தமிழ்நாடு அரசு. அச்சா, அப்படிதான் நம்ம பார்க்கணும் இனிமேல். ஒன்று தாவேக்கா கட்சின்னு பேசலாம், இல்லைன்னா தமிழ்நாடு அரசுன்னு பேசலாம். தமிழ்நாடு அரசுக்குன்னா உடனே விஜய் தான் எல்லாத்துக்கும் பேசணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? ரைட். இப்போ இந்த திருவள்ளுவர் வந்துங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு எழுதினவர். அவர் ஒரு சந்நியாசின்னு சொல்கிறாங்க, அவர் ஒரு முனிவர்ன்றாங்க, அவர் ஒரு யோகின்றாங்க, அவர் ஒரு நம்மளை போல் ஒரு வாழ்ந்த ஒரு புலவர்ன்றாங்க. அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறவங்க பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. ஆனால் யாரும் அவரை வந்து சாமியார்னு சொல்ல. சாமியார்னா அவங்க தான் காவி உடை போடுவாங்க, சம்சாரிகள் போட மாட்டாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இதற்கு முன்பு மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்தபோது ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவி இதே வேலையை பண்ணார். இப்போ பாஜகவுடைய ஆர்எஸ்எஸ் பிரமுகர்கள் கவர்னர்களாக இந்தியா பூரா நியமனம் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுடைய அந்த இதை வந்து திணிக்க பார்க்குறாங்க. மற்ற மாநிலங்கள், மற்ற கட்சிகள், மற்ற மக்கள் மேலே இந்தியை திணிக்க நினைக்கிறாங்க, சமஸ்கிருதத்தை திணிக்க நினைக்கிறாங்க, இந்து மதத்தை திணிக்க நினைக்கிறாங்க. ஒரு எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்ட ஒருத்தரை கூட இந்து மதத்தை சார்ந்தவராக காட்ட ட்ரை பண்ணுறாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு வருது. இதுக்கு வந்து எந்த அரசும் பொறுப்பேற்றுக்க முடியாது. போன வாட்டி ஆர்.என். ரவி பண்ணதுக்கு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க முடியும். ஏன்னா அது அவருடைய ஏரியா, எங்கள் ஏரியா கிட்ட வராதுன்னுவாங்க. அந்த மாதிரி ஆளுநர் மாளிகை இப்போ என்ன மக்கள் மாளிகைன்றாங்க. அதுக்குள்ளே வந்து கவர்னருடைய ரிட்டு தான் ரன் ஆகும், கவர்னர் ஆணை தான், அவருடைய என்ன சொல்ல அதுதான் நடக்கும். அதனால் அதுக்குள்ளே நடக்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். அவர் பூஜையில் என்ன பண்ணிகிட்ருக்காரு, அவர் என்ன படத்தை வச்சுருக்கார், மோடி படத்தை வச்சு கும்பிட்டாருன்னா நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும், என்ன ஆளுநர் ஆக்கிட்டீங்கன்ட்டு. அதனால் இது ஒரு சம்பவம், இதை பெருசாக்க வேணான்ற நான். இக்னோர் இட்டு.
நீங்கள் தலைகீழாக வந்து எதிர்ப்போம், பேசுவோம், அறிக்கை விடணுன்றீங்க. அதை தான் அவங்க விரும்புகிறாங்க. என்னுடைய கருத்து என்னென்னா, இக்னோர் பண்ணணும். ஒரு சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரி சில்லி மேட்டர்லாம் தலையிடக்கூடாது. ஆனால் இதை எதிர்க்காமலும் இருக்கக்கூடாது. ஆளுங்கட்சி ஆட்சி பண்ணக்கூடாது. ஏன்னா ஆட்சியின் தலைவரே ஆளுநர் தான். மை கவர்மெண்ட்டுன்னு படிப்பார் பார்த்தீங்களா? அதனால் ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்க, முதலமைச்சர் போன்றவர்கள் ஆளுநரை பப்ளிக்காக பேசக்கூடாது. அது மரபு ஆச்சுங்களா? அப்போ ஹெல்த் மினிஸ்டராக இருக்கிற டாக்டர் அருண்ராஜ் வந்து அந்த அந்த படம் ரிலீஸ் பண்ண உடனே தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார். நீங்கள் இந்த மாதிரிலாம் காவி சாயம் பூசாதீங்க. அவர் நாட் ஓன்லி மினிஸ்டர், இஸ் ஒன் ஆஃப் த ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் தி டிவிகே. ஸோ அவருடைய கருத்தை அவர் சொல்லிட்டார். ஆட்சியின் சார்பிலோ அல்லது கட்சியின் சார்பிலோ சொல்லிட்டார். அதுக்கப்புறம் உதயநிதி எதிர்கட்சி தலைவர்ன்ற முறையில் கருத்து, 2 கருத்தும் பத்திரிகையில் வந்திருக்கு. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? அருளோக்கியர் சட்டையை போய் பிடிக்கணுன்றீங்களா விஜய்? சில நைசிட்டிஸ் இருக்குங்க. ஆளுநர் மாளிகைனா அயோக்கியத்தனமே பண்ணால் கூட நம்ம அங்கே போய் ஒன்றும் கேட்க முடியாது. சட்டப்படி போகலாம், நீதிமன்றத்துக்கு போகலாம், இல்லை சண்டை போட முடியாது, நம்ம போலீஸ் அனுப்ப முடியாது. உடனே அவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸை கொண்டு வருவோம். இப்போ இடி ரைடுக்கெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸே யூஸ் பண்ணுறதில்ல. புரியுதுங்களா? ஏன்னா கேஎன் நேருக்கு வந்தால் இவங்க அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்க. அதனால் அவங்க இதெல்லாம் தவறான முன்னுதாரணம்னு வச்சிங்களேன். ஒரு மாநிலத்துக்குள் மத்திய போலீஸை இறக்கிறதே தப்புங்க, அந்த மாநில அரசின் அனுமதி இல்லாமல். பட் என்ன பண்ணுறது? பேயாட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள்ன்ற மாதிரி மோடி ஆட்சியில் இந்த ஃபெடரலிசம், அந்த மாநிலங்களுக்கான உரிமைகள் எல்லாமே காலி ஆயிடுச்சு. மாநிலங்கள்ன்றது என்னுடைய முனிசிபாலிட்டின்னு நினச்சிட்டு இருக்கார் அவர். ஸோ அதனால் கவர்னர்கள் வந்துங்க இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து பாருங்கள், 3 மாதம் வச்சிட்டு இருக்கக்கூடாது, 6 மாதம் ஃபைலை வச்சுக்கூடாதுன்றதுக்கே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு வரைக்கும் பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ் அமிச்சாங்க. ஸோ அதனால் இந்த நாட்டில் வந்துங்க அரசியல் சாசனத்தை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்த கட்சி ஆர்எஸ்எஸ் கைடட் பிஜேபி. இன்றைக்கி அதே அரசியல் சாசனத்தை உள்ளிருந்து தகர்க்க முயற்சி பண்ணுது. இதை தான் ராகுல் காந்தி ரொம்ப பட்டவர்த்தனமாக பல மேடைகளில் பல நேரங்களில் பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப நம்ம நாட்டின் அரசியல் சாசனத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் தான் இன்றைக்கி ஆளுநர்கள் எல்லா மாநிலங்கள்லையும் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி பாஜக ஆளும் மாநிலங்களில் அவங்க எல்லாரும் ஒன்று ஜாடிக்கேற்ற மூடின்னு போயிருப்பாங்களே தவிர, எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் எல்லா இடங்களிலும் இதே வேலையை தான் ஆளுநர்கள் பண்ணுறாங்க. தட் இஸ் நத்திங் நியூ. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்திருக்கீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் பதில்களுக்கும் நன்றிங்க சார்.